நம்ம என்ன துவா கேட்குறோம்னா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுங்கன்னு கேட்குறோம். அந்த மாதிரி வந்து இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னா 70,000 பேரை கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்வாங்கன்னு சொல்றாங்க. அந்த துவாவை நம்ம கேட்கலாமா? அப்படி நம்ம அதை போகணும் அப்படின்னா என்ன அமல்களை நம்ம செய்யணும்? சரி, சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, நாம் அல்லாட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது இறைவா சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம். அதுவும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுன்னு கேட்குறோம். இப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய நாம 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் மறுமையில் சொர்க்கம் போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இறைவா அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தருவாயாக, அப்படி துவா செய்யலாமா? அப்படி 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போறதுனா என்னென்ன நல்ல காரியங்களை செய்யணும்? இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வி. தாராளமாக துவா செய்யலாம். 70,000 பேர்ல என்னையும் ஒருவராக இறைவா நீ தேர்ந்தெடு என்று ஒருவர் தாராளமாக அதை விரும்புவது மார்க்கத்தில் தப்பு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நபிமொழியை சொல்றாங்கல்ல, சில நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமலே 70,000 பேர் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்லும் பொழுதே அப்ப என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் உக்காசா என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரை நான் அதுல ஒரு ஆளா இருக்க, நீங்க துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன செய்யறீங்க? அதுல ஒரு ஆள்னு சொல்லிடுவாங்க. திரும்ப அடுத்து இன்னொரு நபி தோழர் எழுந்து, அல்லாஹ்வுடைய தூதரை என்னைய ஒரு ஆளாக ஆக